என்ன எங்கே கிளம்பிட்டப்படி அப்படின்னு தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. சொல்லாமல் போவேனா என்ன? உங்களோட சொல்லிவிட்டு தானே எல்லா இடத்துக்கும் போவேன். தீபாவளிக்கு துணிமணியெல்லாம் எடுத்தாச்சு, மெத்த கட்டிலும் புருஷனை பம்பு பண்ணி வரட்டு பண்ணி வாங்கியாச்சு. ஆனால் இப்போ இங்கே கிளம்பிட்டேன்டா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு. எந்த இடத்துக்கு நினைக்கிறீங்க? நகை கடைக்கு. நகை கடைக்கு கிளம்பிட்டேங்க. நகை என்னம்மா விளைவத்துக்கிட்டு இருக்கு, நகைக்கு போய் கிளம்பிட்டியா? என்ன முடியுமா சொல்கிறேன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீல்ல? என்ன செய்ய சொல்கிறிய? 50 நாங்கள் வாக்கப்பட்டு வரையில் வெறும் 7000 ரூபாய்க்கு இருந்துச்சு. அப்படியே கூட்டிக்கிட்டே தான் போகுது எல்லா விலையுமே. அதே மாதிரி தான் தங்க விலையும் கூட்டிகிட்டு போகுது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஏன் கூட்டிகிட்டு போகுதுன்னு நம்ம வருத்தமும் பட முடியாது, அதை எடுக்காமே இருக்க முடியாது. அதனால் என் புருஷன்ட்ட வாங்க நகை கடை பக்கம் போயிட்டு வரலாம்ட்டு கிளம்பிட்டேன். அதோட போய் என்னென்ன இன்றைக்கி நகை கடையில் என்னென்ன எடுக்கிறோம், எப்படி என்ன நிலவரம் எல்லாத்தையும் விவரமாக சொல்லிவிடுறேன். ஒரு இது கூட பேசுகிற மாட்டேன். கரெக்டாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் விவரமாக சொல்லிவிடுறேன். என் வீடியோவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி வீடியோவை போடுறேன், அதில் பாருங்கள் நகை என்ன விலை, வெள்ளி என்ன விலை, என்ன விலை எடுத்தோம், என்னென்ன பொருள் எடுத்தோன்றதை விவரமாக விளக்கமாக சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் எடுத்துட்டு கத்துறாரு, ஏடி வா இதையிலமாவும் சொல்லிக்கிட்டு கிடப்ப, எவனாலும் திருட்டு போய் நம்மளை பின்தொடர போகிறாண்டி அப்படின்னு கத்துறாரு. யோ, காசை கையில் எடுத்துகிட்டு போனா தையா பின்தொடர்வாங்க. நம்ம என்ன போனில் தானே போய் இது பண்ண போறிய, காடை தானே போய் சொருக போறிய, அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறான்? அப்படி பொருள் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்றார். பொருள் வாங்கிட்டு வரல, பக்கமாக கொண்டு வரலாம்யா. நம்ம இருக்கையில் என்ன பையன் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதுக்காக பயந்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு ஓடி வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய. எங்கள் வீட்டுக்காரர் வெளியே இருந்து கத்திட்டு இருக்காரு. இந்த வாரேன் கோய், இந்த வாரேன் இவர் கத்துறாரு. சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் லைக் பண்ணுவீங்க. நான் கடையில் என்ன விளவரம் எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்றத விவரமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் போய் என்னென்ன பொருள் எடுத்துன்றது சாயந்தரமாக வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வாரங்கோ.